ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் காலையிலேயே உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் வேலையா இருந்தது, லேட்டா வந்துருச்சு வீடியோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம், ஓகேவா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கத்திரிக்காய். இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குதுன்னு. ஆனா கத்திரிக்காய் பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது பண்ணணும்னா ஆசையா இருந்துச்சு. அப்புறம் பிளான் மாத்திட்டேன், புளிக்குழம்பு பண்ணிடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் பிரியாணி பண்ணும் போது பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கத்திரிக்காய், அப்படியே ஃப்ரெஷ்ஷா. ஆனா டேஸ்டா இருந்தது இந்த கத்திரிக்காய். நான் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சாப்பிட்டேன்னா சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தமிழ் வருட பிறப்பதுமா ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. இது போதாதா நம்ம ஃபேமிலிக்கு? வாவ், எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு சொல்லவே முடியல. அது கொஞ்சோண்டு காயா